லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/10/2025க்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 30ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் 5 4 வந்து கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டு வரணும் எதிர்பார்த்துருந்தோம். அடுத்து நமக்கு வந்து 6 அல்லது 0 வந்து எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிட்டு போய் உள்ளே போயிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கி ஒரு சூப்பரான இன்றைக்கி வந்து எடுத்துருக்கலாம். 6 மட்டும்தான் இன்றைக்கி வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா 5 6 0 இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே உள்ளே போயிடுச்சு. ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஏமாந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ABCD 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 5 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 879. இந்த 879 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 879 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 618. இதில் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அந்த புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர்ஸ் அதில் 5 அப்படின்னா 7 5 அப்படின்னா 7 தான் நமக்கு எடுத்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 879 வச்சடியில் நமக்கு 5 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 907. இந்த 907 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 907 டேன் ஆப்ஷன் 618 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி இல்லைன்னா 1 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 907 வச்சடியில் நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 167. இந்த 167 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 167 டேன் ஆப்ஷன் 618 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 7 6 7 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 167 வச்சடியில் நமக்கு 7 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 175 டேன் ஆப்ஷன் 618 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 2. ஓகேவா, 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து 175 வச்சடியில் நமக்கு 7 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 622 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 622 டேன் ஆப்ஷன் 618 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 4 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 622 வச்சடியில் நமக்கு 8 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரலாம். நம்ம ஒரு 5 days ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்டில் வரலாம்னு பார்த்தோன்னா நமக்கு 7ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நம்ம 1ஆம் நம்பர், அடுத்து 7ஆம் நம்பர், அடுத்து பி அண்ட் சி போர்டில். ஓகேவா, நாளையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா போர்டுலேயும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் வருது. 2 நாள் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து தொடர்ந்த நாள் பி போர்டில் பாஸ் ஆன மாதிரி கணக்கில் வருது. அடுத்து ஏ போர்டு சி போர்டில் இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடியே நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 907. இந்த 907 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்திங்கன்னா 907 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 335. ஓகே, 335. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு பார்த்திங்கன்னா 907 வச்ச அடியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து முதல் நம்பர் வேண்டாம், லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 9 6 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 907 வச்ச அடியில் நமக்கு 9 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 167 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா
167 டேன் ஆப்ஷன் 335 போடையில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 9 7 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 167 வச்சடிக்கலாம் நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 175. இந்த 175 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 175 டேன் ஆப்ஷன் 335 போடையில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 2 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 175 வச்சு அடிக்கலாம் நமக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 622 டேன் ஆப்ஷன் 335 போர்டில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 9 3 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 622 வச்சு அடிக்கலாம் நமக்கு 3 அல்லது 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து எடுத்திருந்தோம் ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். நம்ம தொடர்ந்து பி போர்டுலேயே பாஸ் ஆயிருந்துச்சு. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகுமான்னு கேட்டால் அப்போ வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டுக்கு 0 6 கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் உள்ளாக போயிடுச்சு. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதினால கொஞ்சம் இந்த மாதம் எப்படி அடிக்கணும் பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, இன்றைக்கி நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்தக்கூடிய நம்பர்ஸ் 3 9 அப்படி இல்லைன்னா நமக்கு 4 8. ஓகேவா, மெயினாக 8 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா, பையமலை நாளைக்கான ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண முதல்ல நம்ம கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 4. ஓகேவா, 8 அல்லது 4 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 2 நம்பருமே ஈக்குவலாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மார்க் பண்ணி கொடுக்கல, கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 89 98 83 38 49 94 43 34ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 622. ஓகேவா, 622க்கு இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 அல்லது 6 நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 7 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. திருவேங்கடம் அவரும் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா சரண் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 7 6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வந்தாலே நம்ம கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து மின்னிஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன், மிஸ் ஆயிடுது. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3 2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க. ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக வந்து சி போர்டுக்கு 3 2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு தீவம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 7 9 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா, உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துங்க. மாதத்தில் முதல் நாள் எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 0 6 இந்த நம்பர்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தோம், இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா.